The new chapter begins. தமிழக வரலாற்றிலே இது முக்கியமான நாளாக மாறிடுச்சு, மாற வச்சுட்டாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு ஹைலைட்டாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் தான் மெஜாரிட்டி லீடிங்கில் இருந்து அவங்க ஒரு இமாலய சாதனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சாதனையை தமிழ்நாட்டு அரசியலில் விதைச்சி ஒரு புதுவிதமான மாற்றத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ வச்சு செஞ்சவங்களை இவர் வச்சு செய்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு தமிழக அரசியலே புரட்டி போட்ட ஒரு விஷயமா இப்போ மாறி இருக்கு. எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஷாக்காக மாறுறது டிவிகே கட்சி முன்னிலை முன்னிலை முன்னிலை. இந்த மாதிரி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒரு சாதனை இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி யாரும் வச்சதில்லை, இதுக்கப்புறமும் யாரும் வைக்க போறாங்களா அப்படிங்கிறதே ஒரு யோசனை, ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இவர் எம்ஜிஆரும் இல்லை, விஜயகாந்தும் இல்லை, அவங்களையும் மிஞ்சி இவர் இவருக்கான ஒரு கூட்டத்தை ஒன்று உருவாக்கி வச்சிருக்காரு. இதுதான் தமிழ்நாடு எலெக்ஷன்ல முதல் முறை, இதுதான் தமிழ்நாடு எலெக்ஷன் முதல் முறை இல்லை, வரலாற்றில் இதுதான் முதல் முறை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. புதுசாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது மாற்றமா அதிருப்தியா அப்படின்ற வாட்டவர் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இங்கே கடைசியாக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கிறது விஜய் அவர்கள் மட்டும்தான். மே 4, 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் இது முக்கியமான நாள் இல்லை, தமிழக வரலாற்றிலே இது முக்கியமான நாளாக மாறிடுச்சு, மாற வச்சுட்டாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு ஹைலைட்டாக இருக்குது. யார் மாற வச்சுட்டாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம். ஸோ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் மெஜாரிட்டி லீடிங்கில் இருந்து அவங்க ஒரு இமாலய சாதனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சாதனையை தமிழ்நாட்டு அரசியலில் விதைச்சி ஒரு புதுவிதமான மாற்றத்தை கொடுத்துருக்காரு. அதுதான் இன்னைக்கு எல்லாராலையும் பேசப்படுறதா, எல்லாராலையும் கவனிக்கப்படுறதா ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் விதைச்சிருக்காரு விஜய் அவர்கள். டிவிகே தலைவர் விஜய் ஆரம்பத்திலிருந்து விஜய் அவர்கள் கடந்து வந்த பாதை அப்படி பார்த்தோம்னா, கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ எலெக்ஷன் வர்ற வரைக்கும் அவரை விமர்சனம் பண்ணாத ஆளே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு கட்சியும் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு நபரும் விஜய் அவர்கள் தான். ஒரு தொட்டதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விமர்சனமா டிவிகே கட்சி இருந்துச்சு. ஆரம்பத்துல தற்குறி கூட்டம்னு சொன்னதா இருக்கட்டும், அணில் குஞ்சுகள்னு சொன்னதா இருக்கட்டும், அவர் போற பிரச்சாரம், அவர் நடத்துற கூட்டமா இருக்கட்டும், பங்கெடுக்கிற பிரச்சாரமா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலயும் அவருக்கு இடைஞ்சல்கள், இடையூறுகள், அவதூறுகள், விமர்சனங்கள், கரூர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய விவகார வழக்கா இருக்கட்டும், அப்புறம் ஜனநாயகன் படத்தோட இஷ்யூ, அதுக்கப்புறம் விஜய் த்ரிஷா அவங்கள சம்பந்தப்படுத்தி பேசுனது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் அவர் மேலேயும் சரி, சுத்தி உள்ள ஆட்கள் மேலேயும் சரி, அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் மேலேயும் சரி, அந்த அளவுக்கு ஒரு வச்சு செஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்டா மாறிச்சு. ஆனா இப்போ வச்சு செஞ்சவங்களை இவர் வச்சு செய்யறாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு தமிழக அரசியலே புரட்டி போட்ட ஒரு விஷயமா இப்ப மாறி இருக்கு. காலையில இருந்து இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்த லைவ் நியூஸ் தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஷாக்கா மாறுறது டிவிகே கட்சி முன்னிலை முன்னிலை முன்னிலை. இந்த மாதிரி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒரு சாதனை இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி யாரும் வச்சதில்லை, இதுக்கப்புறமும் யாரும் வைக்க போறாங்களா அப்படிங்கிறதே ஒரு யோசனை, ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா தெலுங்குல, அதாவது பவன் கல்யாண் கட்சி ஆரம்பிச்சப்போ எந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கினாங்கிறது தெரியும். சிரஞ்சீவி அவர்களுக்கு வந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்றதையும் எடுத்துக்காட்டா சொன்னாங்க. இதெல்லாம் மேற்கோள் காட்டி தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தா என்ன ஆகும், ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தா எப்படியெல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். இன்னொரு ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து தமிழ் சினிமாவில் இருக்க உச்ச நட்சத்திரமா இருந்து அரசியலுக்கு வந்தவங்க லிஸ்ட் ஏராளம். குறிப்பா சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், இந்த மாதிரி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவங்களோட நிலைமெல்லாம் எப்படி என்னன்னு தெரியும். குறிப்பா
எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிமுக கட்சியை வந்து உருவாக்கி அப்புறம் மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்தாரு. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச புதுசுல வாங்கின பர்சன்டேஜ் பார்த்தா 30%. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல வாங்கின பர்சன்டேஜ் பார்த்தா 8-10%. ஆனா அவருமே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாரு. அப்படி இருக்கிறப்போ விஜய், டிவிகேல உள்ள விஜய் கட்சி ஆரம்பிச்ச வயசு, அதுக்கப்புறம் அவருடைய வயசு பார்த்தா சின்ன வயசு, சின்ன பையன். இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கட்சிய வழி நடத்தி கொண்டு போறான், எந்த மாதிரி ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்க போறாங்க, விஜயால எப்படி இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைக்க முடியும்? மிஞ்சி போனா எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாரு? ஒரு 8-10% வாங்குவார், அவ்வளவுதான் வாங்குவாரு. அதுக்கு மேலாம் வாங்க முடியாது. இவருக்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. அப்படியே ஓட்டா மாறினாலும் அது சீட்டா மாறாது. அப்புறம் வர்ற கூட்டம்லாம் முக்காவாசி கூட்டம் ஓட்டரடியே கிடையாது அவங்களுக்கு. எல்லாருமே இந்த தற்கொலை கூட்டங்கள், அணில் குஞ்சுகள், விஜயை பார்க்கணும், சினிமா கவர்ச்சி, விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்தால தான் அவ்வளவு கூட்டம் கூடுறாங்க. அந்த கூட்டத்துல பாதி பேருக்கு வந்து எஸ்ஐஆர்ல எல்லாம் பேர் கிடையாது. இவ்வளவு கூட்டம் விஜய் பார்க்கறதுக்கு மட்டும்தான் வர்றாங்க. சினிமால பார்த்தவர் வந்து ரியல்ல நேர்ல நம்ம ஏரியால வர்றப்போ அவரை பார்க்க கூட்டம் வரதான் செய்யும். இந்த மாதிரி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு விமர்சனமும், அந்த அளவுக்கு ஒரு கட்சி மேல ஒரு குறைச்சி மதிப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அத்தனை விமர்சனமும், அத்தனை இவர் மேல வச்ச வாதமும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலடி கொடுக்கிற விதமா இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல மாறி இருக்கிற அந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்தமா தமிழக அரசியல் மட்டும் இல்ல, சினிமா நடிகர் வந்து அரசியலுக்கு வந்தா, மக்களுக்கு விருப்பமான ஒரு ஆள் அரசியலுக்கு வந்தா எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு இந்த ரிசல்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா நடந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா கருத்து கணிப்பு எல்லாருமே பார்த்திருப்போம். தேர்தலுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பும் சரி, தேர்தலுக்கு அப்புறம் வந்த கருத்து கணிப்பும் சரி, ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கிளாரிபிகேஷன்ஸ், நிறைய விதமான மாற்றங்கள். அதாவது மெஜாரிட்டியா டிஎம்கே தான் வரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அதிகபட்சமா நிறைய கருத்து கணிப்புல வச்சிருந்தாங்க. 2ஆவது இடத்துல ஏடிஎம்கே கூட்டணி வரும், 3வது இடத்துக்கு வேணா டிவிக்கே போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா இடத்துலதான் டிவிக்கேவே இருக்கு. 2வது இடம் 3வது இடம் டிஎம்கே மாறி மாறி இருக்கு. கருத்து கணிப்புல வந்து நிறைய விஷயங்கள் சொல்றப்போ கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்புன்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இல்ல கருத்து கணிப்பு வந்து எக்ஸாக்டா கரெக்டா இருக்கும். லாஸ்ட் டைம் நடந்த எலெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லா எலெக்ஷன்ஸ்லயும் வர்ற கருத்து கணிப்புலாம் பாக்குறப்போ இந்த முறை கருத்து கணிப்புக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. கண்டிப்பா கருத்து கணிப்புல வர்றவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாங்க. சரி, ஆஃப்டர் எலெக்ஷன்ல கருத்து கணிப்பு நடத்தினாங்களே, அதாவது எக்ஸிட் போல்னு ஒண்ணு, அதுல வந்து அதுலயும் நிறைய விதமான சர்வேக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுலயும் டிஎம்கே தான் மெஜாரிட்டி உள்ள கருத்து கணிப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஒரு 2-3 இதுல இருந்தாங்க. அப்புறம் டிவிக்கு வந்து ஒரு இதுல அந்த ஆக்சிஸ் மை இந்தியா. இப்போ அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவை தான் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. உன்னுடைய கருத்து கணிப்பு தான்ப்பா கரெக்டா இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இவ்வளவு மெஜாரிட்டியில வின் பண்ணதுங்கிறது எக்ஸாக்டா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு, சிமிலாரிட்டி. அப்படி இருக்கிறப்போ கருத்து கணிப்பு ஒரு பக்கம் எதிராக தான் இருந்துச்சு. மக்கள்கிட்ட கேட்ட ரிப்போர்ட்ஸ், அப்புறம் திரைப்பிரபலங்கள், முக்கியமான நட்சத்திரங்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே அப்படியே ஒட்டு மொத்தமா இவரெல்லாம் வரமாட்டாரு, விஜய் வந்து வந்தா ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே நடக்காது, ஓட் பர்சன்டேஜ் வராது, 2 தொகுதி 3 தொகுதி ஜெயிப்பாருங்க, அவ்வளவுதாங்க வரும், மற்றபடி ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, கூட்டம் ஓட்டா மாறுது, மற்றபடி இவர் இந்த எலெக்ஷன்ல மண்ணை கவருது உறுதி, மறுபடியும் என்ன பண்ணுவாரு 5 வருஷம் திரும்படியும் படத்துக்கு போயிட்டு சினிமால போயிட்டு படம் நடிக்க வருவாரு, மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த மாதிரி வருவார், மறுபடியும் தோப்பாரு, அப்படி இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா. ஸோ எல்லாமே ஒட்டு மொத்தமா எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு எங்க வந்து நிக்குது, விஜய் வரமாட்டாருனாங்க, வந்துட்டாரு. விஜய்க்கு வர்ற கூட்டம் ஓட்டா மாறாதுனாங்க, மாறிடுச்சு. ஓட்டு போட்ட மக்களுக்கு விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்றாங்க. அதுக்கான விட இன்னும் கொஞ்ச நாள்ல அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். விஜய்க்கு வந்து தைரியம் இல்லை, கூட்டணி கட்சிகள் இல்லாம ஒரு தனி கட்சி வந்து ஆட்சி அமைக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு மாநாட்டை சொன்னாரு. அதை நம்பி யாருமே அதுக்கப்புறம் கூட்டணிக்கு வரல. இப்ப கூட்டணிக்காக காத்திருக்கவங்க எங்களை உங்க கூட்டணி சேர்த்துக்கோங்கன்ற ஒரு நிலைமை தான் இப்போ அந்த ரிசல்ட் எல்லாம் பாக்குறப்ப வருது. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் இருக்கிற பலமும் அந்த ஒரு வேகமும் விஜய் கிட்ட இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு தனியா ஒரு கட்சி எலெக்ஷன்ல இந்த அளவுக்கு ஜெயிக்குங்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் விஜய் அவர்களே இந்த அளவுக்கு ஒரு வெற்றி வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பெரும்பான்மை
தொகுதிகள் வந்து 118 வேணும். 118 இருந்தால் தான் ஒரு வந்து கட்சி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னும் ஒரு 10 தொகுதிகள் கிட்ட வேணும். அப்படி இருக்கிறப்போ விஜய்க்கு வந்து கூட்டணிக்கு எந்த கட்சிகள் போவாங்க அப்படிங்கிறதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பா ஆரம்பத்துல காங்கிரஸ் பேசினாங்க இல்லையா, காங்கிரஸ் போற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டிஎம்கே கூட சீட் ஷேரிங் கொடுத்துட்டு அவங்க வந்து ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ அகெயின் காங்கிரஸும் டிவிக்கு கூட சேர்ந்து அலைன்ஸ் வைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் வந்து எண்ணிக்கை இப்போ நடந்துகிட்டு இருக்கு கவுண்டிங்கு, இப்போ கூட கூட வந்துருச்சுன்னா மேபி காங்கிரஸும் டிவிக்கு மறுபடியும் இப்போ வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, திமுக கட்சி கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேல வந்து கூட்டணி கட்சிகள் வச்சிருந்தாங்க. அதிமுக கட்சி அது கொஞ்சம் ஒரு 8-10 கட்சி கிட்ட கூட்டணி வச்சிருந்தாங்க. 2 ஜாம்பவான்களும் 2 பேருமே பழமையான ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல் கட்சிகள் சேர்ந்தவர்கள். 2 பேரால முடியாதது எலெக்ஷன்ல தனித்து போட்டியிட்டு, அதாவது எந்த கூட்டணி கட்சிகளும் இல்லாம என் கிட்ட உள்ள பலத்தை மக்கள் என்னை நம்பி இருக்கிறாங்க, மக்களுக்கு ஆதரவா நான் எப்போதுமே இருக்கிறேன், மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, விஜயை அந்த அளவுக்கு பிடிச்சி நேசிச்சு அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையா பார்க்குறாங்கங்கிறத ஒரு ரொம்ப ஸ்மூத்தா கிளீன் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அசால்ட்டா அடிச்சு தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, முக்கியமான அமைச்சர்கள் சிட்டிங் அமைச்சர்கள் இருக்கிற தொகுதிகள்லையும் விஜய் அவர்கள் கவர் பண்ணதுதான் இருக்கிறதுல ஹைலைட்டா இருக்கு. அதுல குறிப்பா தூத்துக்குடியில கீதா ஜீவன் தொகுதி, காலங்காலமா தூத்துக்குடி வந்து திமுக கோட்டைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் அவர்களுடைய வேட்பாளர்களான ஸ்ரீநாத், ஏன்னா லாஸ்ட் நேரத்துல தூத்துக்குடி தொகுதியில அஜிதா அவங்க வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஏமாற்றமாயி அப்புறம் டிஎம்கேல சேர்ந்தாங்க. அவங்க யாருமே எதிர்பார்க்கல தூத்துக்குடியில வேட்பாளரா விஜய் அவருடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஸ்ரீநாத்தை அறிவிப்பாங்க அப்படின்னு. ஸோ அதுவுமே ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அந்த மாதிரி தான் இப்போ வின்னிங்கே வந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோட்டையை பிடிச்சி வச்சிருக்கிற கீதா ஜீவனையே தோக்கடிச்சு ஸ்ரீநாத் அவர்கள் முன்னிலையில இருந்து ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தா முக்கியமா எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயமா இருக்கக்கூடிய கொளத்தூர்ல ஸ்டாலின் நின்ன தொகுதியான அந்த தொகுதியிலேயே ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்காங்க விஎஸ் பாபுன்னு ஒருத்தர். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸ் கிட்ட சீட் ஷேர்லாம் முடிச்சுட்டு கார்ல ஏறுறப்போ ஒரு கையில வச்சு இப்படி ஒரு சைகை காட்டுவார்ல, அது வந்து கார்ல ஏறுறப்போ பண்ண வந்து பயங்கரமா வைரலா போயிருச்சு. ஸோ அதை வந்து இப்போ வெற்றி இதுல வந்து அந்த ஜெயிச்ச எம்எல்ஏ இருக்கால, டிவிக்கு எம்எல்ஏ, அவர் வந்து இப்படி 2 கை வச்சுட்டு இப்படி பண்றது வந்து பயங்கரமா இப்போ 2ஐயும் மேட்ச் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தொகுதியிலேயே ஸ்டாலினை வந்து காலி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு விஷயமா தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லுவாங்கல்ல, சென்னை வந்து திமுகவோட கோட்டை அசைச்சு பார்க்க முடியாது, காலகாலமா திமுக தான் இருந்துட்டு வர்றாங்க, அதிமுகவாலேயே திமுகவோட கோட்டையில ஒன்றும் பண்ண முடியல, இவர் வந்து என்ன பண்ண போறா அப்படின்னாங்கல்ல. இப்போ மெஜாரிட்டியா அதிகமா திமுகவோட கோட்டையா இருக்கக்கூடிய சென்னையில கால் வச்சு ஒரு ஆட்டியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இப்போ நடந்திருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுல பேசுபொருளா இருக்கு, மிகப்பெரிய ஒரு அளவுல கவனத்தை ஈர்த்து இருக்கு. ஒரு நடிகரால திரைத்துறையை சேர்ந்தவரால இப்படி ஒரு விஷயம் பண்ண முடியுமா, பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா சினிமால வந்து ஒருத்தர் இப்படி ஒரு விஷயம் பண்ணது வந்து நிறைய சினிமா நட்சத்திரங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெருமையான மொமெண்டா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து விஷஸ் சொல்றாங்க, இப்போ வரைக்கும் விஷஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. தெலுங்கு நடிகர் நானி, அப்புறம் காஜல் அகர்வால், தமிழ்ல சிவகார்த்திகேயன், அப்புறம் நிறைய பேர் ராகவா லாரன்ஸு, சூரி, சதீஷ், ஜீவா, ஜெய், அப்புறம் விக்ராந்த், அப்புறம் சிபி சத்யராஜ், இந்த மாதிரி நிறைய முன்னணி ஆக்டர்ஸு, டைரக்டர்ஸு, மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வருது, இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு, இன்னுமே வரும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரௌட் மொமெண்டாக பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு களத்தில் இறங்கி பொது வாழ்க்கைக்கு இறங்கின வந்து உண்மையிலே வந்து திரைத்துறையை சார்ந்தவங்க வந்து இது ஒரு ப்ரௌட் மொமெண்டாக தான் பார்க்குறோம். ஏன்னா நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் வந்து பொது வாழ்க்கையில் மக்களுக்காக இறங்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் டெபியூட் எலெக்ஷனை சந்திச்சு ஃபேஸ் பண்ணி அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிங் மேக்கராக மாறி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால்
த நியூ சாப்டர் பிகின்ஸ் அப்படின்னு தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ வரலாறுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் போட்டிருந்தாங்க இல்லையா, எம்ஜிஆர், கேப்டன் விஜயகாந்த், அதுக்கப்புறம் விஜய் தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டு அரசியலில் விதைச்சிருக்காரு, வர வச்சிருக்காரு அப்படின்னு. இவர் வந்து எம்ஜிஆரும் இல்லை, விஜயகாந்தும் இல்லை, அவங்களையும் மிஞ்சி இவர் வந்து இவருக்கான ஒரு கூட்டத்தை ஒன்று உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு கூட்டத்தை, அப்படி ஒரு மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வந்திருக்காரு. இனிமே வருங்காலத்துல, இனி வரக்கூடிய காலத்துல விஜய் அப்படின்னா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சது, கட்சியில ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள், கட்சியில அவர் சந்திச்ச இன்னல்கள், நடந்த நிறைய துயரங்கள், அப்புறம் இதெல்லாம் கடந்து வந்து ஒருத்தன் வெற்றி பெறான், ஒருத்தன் வந்து சக்சஸ் ஆகுறான், ஒரு எல்லா கட்சியுமே ஒரு ஆட்டி பார்த்து அதை வந்து ஒரு அஸ்தமனமாக்குறது ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அமேசிங் மொமெண்ட். அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றிலேயே இப்படி ஒரு விஷயத்த யாரும் பண்ணதில்லை, யோசிச்சது கூட இல்லை. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஒரு அளவுக்கு லீடிங்ல போயிட்டு இருக்கு. இது இன்னுமே கவுண்டிங் போயிட்டு இருக்கிறதுனால மேபி நைட்டு 8 மணி வரைக்கும் ரிசல்ட் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல டிவிக்கு தான் இருக்கு. அதில் வந்து இப்போ வரைக்கும் இல்லை, நைட் வரைக்குமே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே டிசைட் பண்ணி டிவிக்கே சார்ந்தவங்க எல்லா இடத்துலையுமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தொகுதி வேட்பாளர்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு மோடுக்கு அவங்க போயிட்டாங்க. நிறைய விமர்சனங்கள், நிறைய கேலி கிண்டல்கள், நிறைய அவமரியாதைகள், நிறைய அவமானங்கள், நிறைய அவப்பெயர்கள் எல்லாத்தையும் விதைச்சி எல்லாத்தையும் புகுத்தி அடியோட க்ளோஸ் பண்ணணும், அடியோட வீழ்த்தணும். இனிமே ஒரு நடிகரை அரசியல் வரணும்னு அவங்களுக்கு எண்ணமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா. இதுக்கப்புறம் இவர் ஆரம்பிச்ச இப்போ போட்ட விதை இருக்குது இல்ல, இதுக்கப்புறம் நடிகர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற விஷயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய இளைஞர்கள்ட்ட, நிறைய குழந்தைகள்கிட்ட வந்து அரசியலை உருவாக்கியிருக்காரு, அவங்கள வந்து அரசியல் வயப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு யாருக்குமே அரசியல் தெரியாம இங்க நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. அரசியல் என்னன்னா, ஏன்னா காலங்காலமா அவங்களுக்கு மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு எலெக்ஷனுக்குமே இந்த அளவுக்கு மக்களும் சரி, இளைஞர்கள், பெண்கள்னு ஆரவாரமா போய் ஓட்டு போட்டதா எந்த ஒரு எலெக்ஷன்லயும் நடந்ததில்லை. இதுதான் தமிழ்நாடு எலெக்ஷன்ல முதல் முறை. இதுதான் தமிழ்நாடு எலெக்ஷன் முதல் முறை இல்லை, வரலாற்றுல இதுதான் முதல் முறை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட விஜய்ன்ற ஒருத்தரோட முகத்துக்காக மட்டும்தான் இவ்வளோ கூட்டம், ஓட்டுகள், மக்களுடைய வாக்கு பர்சன்டேஜ், ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது இல்லாமல் மொதல் எலெக்ஷன்ல வந்து இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது ஒரு அபூர்வமான ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம்ல கூட விஜய் மிஞ்சி போனா ஒரு 30-35%, 40% வாங்குவார். அதுவே அவருக்கு ஒரு வெற்றி தான். ஏன்னா எம்ஜிஆர் வாங்கின பர்சன்டேஜ் பார்த்தா 30%. அப்படி இருக்கிறவங்க இவர் அது வாங்கினா கூட எம்ஜிஆரே மிஞ்சிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இன்னைக்கு காலையில கூட நம்ம சேனல்ல இந்த மாதிரி வென்னிங்னதும் மக்கள்கிட்ட நிறைய பைட் கேட்கிறப்ப அவங்களும் சொன்ன விஷயங்கள் இப்படிதான். ஒரு கட்சி வந்து முதல் முறையா தனியா கூட்டணி, எந்த கூட்டணி கட்சிகளோட தயவும் இல்லாம இந்த மாதிரி வின் பண்ணது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. எம்ஜிஆர் கூட கிடையாது, இவர் தான் ஒரு புது பிராண்டு. விஜய் தான் இனி புது முகம். இதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாம் இவரை தான் முன்னுதாரணமா வச்சிருப்பாங்க. அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே இவரை இப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க, எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க. ஒரு பக்கம் திமுக தோத்ததுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்றாங்க. திமுக மேல இருந்த அதிருப்தியும் ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் புதுசா ஒரு மாற்றம் வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது மாற்றமா அதிருப்தியா அப்படின்ற வாட்டவர் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா இங்க கடைசியா முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கிறது விஜய் அவர்கள் மட்டும்தான். ஸோ இந்த வெற்றிங்கிறது விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த இடத்துல வந்து வேற நடிகரோ யாரோ ஒரு ஆளு அரசியலுக்கு நடிகர் வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஃபேஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜோ ஒரு மெஜாரிட்டியை ஜெயிக்கிறதுங்கிறது பாசிபிள் இல்லாத ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கரெக்டாக வந்து
கரெக்டாக மக்கள்கிட்ட கன்வே ஆகி மக்களோட மக்களாக இணைஞ்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறப்போ நிறைய விமர்சனமும் அதில் முக்கியமான ஒன்று. பிரச்சாரம் வந்து கண்டினியூஸாக விஜய் பண்ண மாட்டுறாரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லீவ் போட்டு பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ண தொகுதிகள்னு பார்த்தா விரல் விட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மற்ற கட்சிக்காரங்கள்லாம் அவங்க வந்து ஓய்வே இல்லாமல் பிரச்சாரம் டாப் ஸ்பீடில் போயிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு 5 தொகுதி 6 தொகுதி 10 தொகுதி கிட்ட கவர் பண்ணி போகிறாங்க, பேசுகிறாங்க போகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பேசின தொகுதின்னு பார்த்தா கம்மி. அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ண அந்த ரேலி போகிறான்னு சொல்லுவாங்கல்ல, அதுன்னு பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப மொத்தமே கவர் பண்ணுறது பார்த்தா கொஞ்சம் ஒரு 10-15 கிட்ட தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தரால எப்படி இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், ஒட்டுமொத்தமா எல்லா கட்சிகளையும் அந்த வாஷ் அவுட் பண்ணி முதல் ஆளா முன்னிலையில முன்னாடி ஒருத்தரால எப்படி வர முடியும் அப்படின்றது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சாதனை இந்த முறை மாறி இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கட்சியா இப்போ டிவிக்கே வளர்ந்துருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியப்படுற விஷயம்தான். உண்மையிலேயே வந்து வரவேற்கிற விஷயம் தான். ஏன்னா ஒரு புதிய மாற்றத்தை வந்து மக்கள் விரும்புறாங்க, ஒரு புதிய தலைவரை வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறதே உண்மையில மக்களுக்கான ஒரு தலைவரா விஜய் வந்திருக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். எனவே இந்த நாளில் எங்களுடைய டீம் சார்பாக எங்களுடைய சேனல் சார்பாகவும் விஜய் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் சரி, விஜய் அவர்களுக்கு வந்து இந்த முறை இவ்வளோ ஒரு அங்கீகாரம் கிடைச்சது, இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் ஆனது வந்து உண்மையிலே பெரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ ஹாப்பி யுவர் ஜேர்னி, கங்க்ராச்சுலேஷன் இன் யுவர் நியூ எரா பிகின்ஸ் அண்ட் ஹார்ட்லி வெல்கம்ஸ் டு அவர் நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, விஜய் சார். தேங்க்யூ.